இந்த படத்துக்கு அவார்டு கொடுத்ததுக்கு தங்கலானுக்கு கொடுத்துருக்கலாம். என்னடா அவன் புலம்பிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு காலையில் தாங்க கொட்டுக்காளி படத்துக்கு போயிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு போன செலவை நான் சொல்லட்டுமா? டிக்கெட்டோட ரேட்டு 200 ரூபா, பாப்கார்னோட ரேட்டு 140 ரூபா, காஃபி 50 ரூபா, பப்ஸ் 45 ரூபா. காலையில் 10 மணிக்குள்ளே எனக்கு 500 ரூபா காலி. படம் அந்த அளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு பார்த்தா கிளைமேக்ஸ் இன்னும் நமக்கு வச்சாம் பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு. நீங்களே கதையை யோசிச்சுங்கடான்னு சொல்லி பேரையும் வணக்கம் நன்றியும் வணக்கம்னு சொல்லி பேரை போட்டு விட்டானுங்க. இதுக்காக நான் 500 கொடுத்து படம் பார்க்க வந்தேன். நாங்களே யோசிக்கிறதுக்கு 500 கொடுத்து நாங்கள் படம் பார்க்கணும். ஓகே, இந்த படத்தோட ஸ்க்ரீன் பேர் சொல்லிட்டா, நம்ம அந்த தமிழ் படம் பார்த்துருப்போம்ல, அதில் கிளைமேக்ஸ் சீனில் சதீஷ் ஹீரோயினியை பிடிச்சி வச்சுட்டு ஒரு கன் எடுத்து சுடுவாங்க. அவங்க சிவான்னு கத்துவாங்கல்ல. அப்போ மிச்சி சிவா வந்து ஹாஸ்பிட்டலில் எழுந்திரிச்சு அப்படியே நேராக நடந்து வந்து பொறுமையாக நடந்து வந்து டீ கடையிலேருந்து டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோவில் வந்து அப்படியே பொறுமையாக வர்றவர். அது வரைக்கும் அந்த கன்று வந்துக்கிட்டே இருக்கு அந்த தோட்டா. ஒரு வழியாக வந்து ஹீரோயினை காப்பாற்றிடுவார். ஆனால் அவர் வர்றதுக்கு இதுக்கு ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும்ல. அந்த மாதிரி இந்த கேமராமேன் என்ன பண்ணிட்டாரு, கேமரா வச்சுட்டு அவர் போயிட்டார் வெளியூர் எங்கேயோ போயிட்டு. ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 மாதம் வந்து கழிச்சு அந்த கேமராவை எடுத்துகிட்டு போய் டேரக்டரை கையில் கொடுத்துருக்காரு. அந்த இதை வச்சு படத்தை போட்டுவிட்ரு அப்படின்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு சீனும் அவ்வளோ கேமரா வச்சுட்டு அந்த ஆள் பாட்டு போயிட்டான் போல். சரி, ஓகே. படத்தோட கதை என்ன? ஹீரோயினுக்கு பேய் பிடிச்சிருச்சு. அந்த பேயை ஓட்டுறதுக்காக ஒரு சாமியார்கிட்ட போகிறானுங்க. அதுதான் கதை. நடித்தவங்களாம் எப்படி நடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. சூர்யாவோட ஆக்டிங்கு, ஹீரோயினுக்கு ஆக்டிங் எல்லாம் சும்மா தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த படத்தில் நல்ல நல்ல சீன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா இருக்குது. படம் பார்க்கலாம், ஒரு டைம் கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால்